எனக்கு வலிக்குது. நட்ட நடு ராத்திரியில தெரிச்சு ஓடுன ராதிகா. அத காட்டி மயக்குன பிரபலம். தமிழ் சினிமாவுல நடிப்புக்கு பேர் போன ஒரு சில நடிகைகள்ல ரொம்பவே முக்கியமானவங்க நடிகை ராதிகா. ராதிகாவ பொறுத்தவரைக்கும் சினிமாவுக்கு அறிமுகமான காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் மக்கள் மத்தியில பிரபலமான ஒரு நடிகையா இருந்துட்டு வராங்க. இவ்வளவு நாளா தொடர்ந்து பிரபலமா இருக்கிறது பெரிய விஷயம் தான். எந்த அளவுக்கு வெள்ளித்திரையில இவங்க பிரபலமான நடிகையோ, அதே அளவுக்கு இவங்க சின்ன திரையிலயும் பிரபலமான நடிகையா இருந்துட்டு இருக்காங்க. சின்ன திரையில இவங்க நடிச்ச சித்தி, அண்ணாமலை மாதிரியான சீரியல்ஸ் எல்லாமே அப்போ ரொம்பவே வெகுவா பேசப்பட்ட சீரியலா இருந்துட்டு வந்துச்சு. சொல்லப்போனா படங்கள விடவும் சின்ன திரையின் மூலமா குடும்ப இல்லத்தரசிகள் மத்தியில அதிக பிரபலமானவங்க தான் ராதிகா. ராதிகாவ பொறுத்தவரைக்கும் ஏன் அவங்க சிறந்த நடிப்புக்கு உதாரணமா பார்க்கப்படுறாங்க அப்டின்னா, ஆரம்பத்துல கதாநாயகியா நடிக்கிறதுக்கு சினிமாவுல வந்தாலும், அதுக்கு பின்னாடி எல்லா பெண் கதாபாத்திரங்கள்லயும் அவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ அதிகபட்சம் அம்மாவா நடிச்சுட்டு வராங்க ராதிகா. அப்படி எந்த ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சாலும், அத சிறப்பா செய்யக்கூடியவங்களா ராதிகா இருந்துட்டு வராங்க. இதனால அவங்களுக்கு தொடர்ந்து பெரிய நடிகர்கள் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இந்த நிலையில அவர் கூட முதல் பட அனுபவம் பத்தி பிரபல டான்ஸ் மாஸ்டரான புலியூர் சரோஜா சில நினைவுகள பகிர்ந்திருக்காங்க. அதுல அவங்க சொல்லும்போது ராதிகா முதன் முதலா கதாநாயகியா அறிமுகமான கிழக்கே போகும் ரயில் படத்துல நடந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள சொல்லியிருக்காங்க. அந்த படத்துல ராதிகாவுக்கு டான்ஸ் மாஸ்டரா புலியூர் சரோஜா தான் இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு நாள் டான்ஸ் பயிற்சிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நைட் டைம்ல கையில பெட்டிய தூக்கிக்கிட்டு ராதிகா கிளம்பிட்டாங்களாம். இந்த நேரத்துல பெட்டிய தூக்கிட்டு எங்க கிளம்புறீங்க அப்படின்னு புலியூர் சரோஜா கேட்டப்போ, எனக்கு இப்போ முட்டியெல்லாம் ரொம்ப வலிக்குது. எனக்கு இந்த சினிமாலாம் சரிப்பட்டு வராது. எனக்கு டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. அதனால நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராதிகா. அப்போ உனக்கு நான் நாளைக்கு டான்ஸ் ஈஸியா சொல்லித் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காகவெல்லாம் பயந்துகிட்டு சினிமாவ விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புலியூர் சரோஜா. அன்னைக்கே அவங்களோட தாய் ராத்திரியில போய் தைலமெல்லாம் வாங்கிட்டு வந்து ராதிகாவுக்கு தடவி விட்டுருக்காங்க. அதுக்கு பின்னாடி மறுநாள் நல்ல ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ்ஸை எல்லாம் எடுத்து காட்டி ராதிகாவ சமாதானப்படுத்தி இருக்காங்க புலியூர் சரோஜா. அதுக்கு பின்னாடி தான் "மாஞ்சோலை கிளிதானே" அப்படிங்கிற பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருக்காங்க ராதிகா. ரொம்பவுமே கஷ்டப்பட்டு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுனாங்க அப்படின்னாலும் கூட, ராதிகா கத்துக்கிட்டு ஆடுறதுக்கு தயாரா இருந்தாங்க. இப்போ ராதிகா தமிழ் சினிமாவுல ரொம்ப பெரிய நடிகையா இருக்காங்க. ஆனா அன்றைய தினம் நான் மட்டும் ராதிகாவ போக விட்டிருந்தேன் அப்படின்னா, அவங்க ஊருக்கே போயிருப்பாங்க. பெரிய நடிகையா ஆயிருக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த நிகழ்வு பகிர்ந்திருக்காங்க புலியூர் சரோஜா. பிரபலமான யூடியூப் சேனல் ஒண்ணுல தொகுப்பாளினியா பணியாற்றி ரொம்ப பெரிய அளவுல ஃபேமஸ் ஆனவங்க தான் விஜய் பார்வதி. இவங்களுக்கு தமிழக மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய அறிமுகம் தேவையே இல்ல. குறிப்பா இளவட்டம் ஆடியன்ஸ் மத்தியில விஜய் பார்வதிக்கு அப்படின்னு தனியா ஒரு இடமே இருக்கு. பீச், மால் இந்த மாதிரியான பொது வெளியில மக்களோட மக்களா போய் பேட்டி எடுத்து ஏடாகூடமான கேள்வி கேட்டதன் மூலமா ரொம்ப குறுகிய காலத்திலேயே பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆனவங்க தான் விஜய் பார்வதி. இவங்க தொகுப்பாளினியா வர்றதுக்கு முன்னாடி ஆர்ஜேவா பணியாற்றி வந்ததும் குறிப்பிடத்தக்கது. அப்போ சர்ச்சைக்குரிய கேள்விகள மக்கள் மத்தியில போய் கேள்வி கேட்டு ரொம்ப பெரிய பரபரப்ப கிளப்புவாங்க. இதனாலேயே இவங்களுக்கு அப்படின்னு தனி அடையாளம் ஏற்பட்டு, ரொம்ப குறுகிய காலத்திலேயே எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்த தொகுப்பாளினியா பார்க்கப்பட்டாங்க. இளைஞர்கள் மத்தியில ஷார்ட் டைம்ல ஃபேமஸ் ஆன விஜய் பார்வதி மாடல் அழகியாவும், பத்திரிகையாளராவும் இருந்துட்டு வராங்க. முன்னாடி இவங்க மாடல் அழகியா இருந்து பல்வேறு போட்டோ ஷூட் நடத்தினதன் மூலமா ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கொழுக் முழுக் தோற்றத்துல இருந்துட்டு வரக்கூடிய பார்வதி, அதுல கவர்ச்சிய வாரி இறைச்சு போஸ் குடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தொகுத்து வழங்குன சர்வைவர் நிகழ்ச்சியில போட்டியாளராவும் கலந்துக்கிட்டாங்க. அதுல இவங்களுக்கு ஒரு நல்ல அறிமுகமும், அடையாளமும் கிடைச்சாலும், ரொம்ப ஒரு சில வாரத்திலேயே அதிலிருந்து வெளியேற்றப்பட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் டிவி குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில போட்டியாளரா கலந்துக்கிட்டாங்க. அதுலயும் தன்னோட மிகச்சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டி, ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தாங்க. இப்படி தொகுப்பாளினியா இருந்துகிட்டே பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் பங்கெடுத்துட்டு வராங்க. குறிப்பா பிரபலங்கள வச்சு நேர்காணல் எடுக்கிறத கைவந்த கலையா வச்சிருக்கக்கூடிய விஜய் பார்வதி, எவ்வளவு பெரிய நடிகராவும், பிரபலமாவும் இருந்தாலும், அவங்கள அசால்ட்டா உட்கார வச்சு கேள்வி கேட்டு அசத்திடுவாங்க. எமோஷன்ஸ், கடந்த கால வாழ்க்கை அப்படின்னு பல விஷயங்கள ரொம்பவும் லாவகமா கேட்டு பதில் வாங்கிடுவாங்க விஜய் பார்வதி. இதனாலேயே ரசிகர்கள் மத்தியில இவங்களுக்கு பெரிய மவுஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுகள்ல படு பிஸியா வலம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய விஜய் பார்வதி சமீபத்துல தன்னுடைய ஒரு நாள் வருமானத்த பத்தியும், ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத பத்தியும் சொல்லி எல்லாருக்கும் அதிர்ச்சி குடுத்திருக்காங்க.
அவங்க ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 75,000த்துல இருந்து 1,00,000 வரைக்கும் செலவாகுறதா சொல்லி அதிர வச்சாங்க விஜய், பார்வதி. இந்த நிலையில இப்போ சொல்ல வரக்கூடிய தகவல் என்ன அப்டின்னா, நண்பர்களோட தாய்லாந்துக்கு ட்ரிப் அடிச்சிருக்கக்கூடிய பார்வதி, அங்க பப்பு, கிளப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவலைய மறந்து ஆட்டம் போட்ட வீடியோவ இணையத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. படு கவர்ச்சியான ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு கிளாமர் தெறிக்க குஷியில ஆட்டம் போட்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவ நெட்டிசன்ஸ் ஏடாகூடமா விமர்சனம் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.